தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தொடர்ந்து வருகிறீங்க. எல்லாரும் வருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல நம்ம எபிரேய நிருப பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பார்த்தாச்சு. 12வது அதிகாரத்துல வந்திருக்கிறோம். எபிரேய நிருபம் 12வது அதிகாரத்துல முதல் 12 வசனங்கள் இருந்த சிட்சையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள் என்ற முறைமையில இந்த நாள்ல ஒரு முக்கியமான வேத பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள் நாம் பார்க்க போகிறது யூத முறைமையின்படி பிள்ளைகளை வளர்த்தல் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாக வளர்த்தார்கள் ஏன்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு அவர்கள் மூலமாக உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல யாதொரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அவங்க எப்படி ஆசீர்வாதமா மாறி இருக்கிறாங்க? நீங்க இதுல ஒரு நிமிஷம். நெட்ல பாத்தீங்கன்னா யூதர்களை குறித்து நீங்க பாத்தீங்க, இன்வென்ஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு போட்டு ஜூவிஷ் இன்வென்ஷன். உலகத்துல அவங்க கண்டுபிடிக்காத எதுவுமே கிடையாது. மேக்ஸ், சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி எல்லாவற்றிலையும் இன்னைக்கு அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாத்துலயுமே டாப்பா இருக்கிறாங்க. அதன் மூலம் அக்ரிகல்ச்சர், எந்த ஃபீல்டு எடுத்தாலும், மேத்தமெட்டிக்ஸ், இன்னும் நமக்கு தெரியாத நிறைய ஃபீல்டுகள் இன்னைக்கு நான் பார்த்தேன். அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா எப்படி ஆசீர்வாதமாக அவங்க மாறினாங்க? அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால அது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா? வேற என்ன செய்தாங்கிறது தான் இன்னைக்கு நான் அடிப்படையா பார்க்க. பொதுவாகவே மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆண் பிள்ளைகளை, நான் இருந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் அப்படிதான், ஆண் பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த நீங்க அவங்க வாழ்த்தும் போது எப்படி இருக்குமோனா, அரபுக்காரங்க மத்திய கிழக்கு அரபுன்னு சொல்லும் போது இஸ்ரேலும் சேர்ந்துதான் மத்திய கிழக்கு நாடுகள் என்று வரும் பொழுது இந்த கலாச்சாரம் எல்லா இடமும் இருக்கும். அவருடைய மொழியை எடுத்தீங்கன்னா அரபு மொழியும் எபிரேய மொழியும் ரைட்ல இருந்து லெப்ட்ல எழுதக்கூடியது. அவங்க பழக்க வழக்கங்கள், வார்த்தைகள் எல்லாமே சிமெட்ரிக்கலா சில வார்த்தைகள்லாம் உண்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியம் ஆசீர்வதிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள என்டர் பண்ணும் போது அவங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்க? அல்லாவின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும். அல்லாமினா கடவுள். உங்கள் நிழல் ஒருபோதும் குறையாமல் இருக்கு. லிட்டரலா அப்படியே அவங்க டெய்லி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசுக்கு போகும்பொழுது அல்லா 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 எப்படி இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லா, ஹம்துல்லா, நல்லா இருக்கேன், ஹம்துல்லா, கடவுளுக்கு சோத்திரம். அதே மாதிரிதான் யூதர்களும். இவர்களுக்குள்ளாக எப்பவுமே ஒரே பழக்கம் இருக்குது. அடுத்தால எப்படி ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? உங்கள் குழந்தைகள் அனைவரும் ஆண்களாக இருக்கட்டும், பெண்கள் வேண்டாம். உங்களுக்கு இது ஒரு இதா இருக்கலாம். எப்படி இதுங்க ஆண்களாக இருக்கட்டும், பெண்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் குழந்தைகளை விரும்புவதற்கு காரணம் அவர்கள் மூலம் குடும்பம், செல்வம், இனவிருத்தி, குலப்பெயர் விரிவடையும். அந்த ட்ரைபல் இது பெருசாகும் ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா. உதாரணத்துக்கு யாக்கோபு எடுத்துக்காங்களே, யாக்கோபு ஒரே ஒத்தைக்குதான் போனாரு. யாக்கோபு ஒத்தைக்கு போய் ஒரு பொண்ணு இல்ல 2 அக்காளும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி, அதுவும் போதாதுன்னு வீட்டுல உள்ள வேலைக்காரிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி, ஒரு ஆளு போயிட்டு வரும்பொழுது பரிவாரங்களோடு வந்தார்.
அதான் இஸ்ரவேல் அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதம். ஆண்கள் அவங்களுக்கு இருந்தாங்கன்னா பெரிய. அப்ப அதே நேரத்துல லாபான் என்ன விஷயம், லாபான் வீட்டுல உள்ள பொருளை காணலன்னே துரத்திட்டு வரான். லாபானுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாம் போச்சு, வேலைக்காரிகள் எல்லாம் போயாச்சு. அதனாலதான் அவங்க எப்பவுமே ஆண் குழந்தைகளை விரும்புவார்கள். இது அவருடைய கலாச்சாரம், அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொண்டு வருகிறார். அப்ப அவர்கள் வளர்ந்து விவாகம் செய்யும் போது மனைவி எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுவும் ஒரு வீட்டுல 4 மனைவின்னு வைங்களேன். சோ தாப்பன் வீட்டுல வந்து அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் இங்க வந்துருவாங்க. நான் ஆண் பிள்ளைகளை வீட்டை பெரிதாக்கும் போது பெண் பிள்ளைகள் வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை குறைப்பதாகன்றாங்க. சரி, இப்ப யூத முறைமையில நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பெண்கள் கர்ப்பமா இருக்கும்போது, பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த குழந்தை, வயிற்றில் உள்ள குழந்தை எந்த பாதிப்பு வராதபடிக்கு சிலவங்க வந்து நசரே விரதம் எடுப்பாங்க. அன்னாள் எடுத்தது போல, அல்லது சிம்சோனுடைய தாயார் எடுத்தது போல. ஏன்னா என் வயிற்றில் இருக்கிற குழந்தை எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க பிள்ளை. இன்னொன்னு, நான் இப்ப ஆண் பிள்ளைன்னு சொல்றேன்ல, இஸ்ரேல் தேசத்துல எல்லாருமே, எல்லா பெண்களும் விரும்புவது ஆண் குழந்தை தான். ஆனா இங்க ஆண் குழந்தை அவருடைய விரும்புவதற்கு நோக்கம் என்னன்னா, தங்கள் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற குழந்தை மேசியாவாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்த வருவோம் தாவீதின் வம்சத்துல. சோ அதன்படியாக பெண்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. என் வயிற்றுல ஒருவேளை வந்திருப்பது மேசியாவாக இருக்கலாம். அவங்க கர்ப்பம் இருக்கிற காலத்துல கூட இந்த கோஷர் ஃபுட்டை தான் சாப்பிடணும். அவங்க அனுமதிக்கப்பட்ட அந்த ஆகாரம் நன்மையானது தீமையான, நம்ம 2 விதமான இதுகளை பார்க்கிறோம் லேவியராகமம். அந்த மிருகத்தை கூட அவங்க பார்க்க கூடாது. சுத்தமில்லா மிருகத்தை, இந்த அசுத்தமான மிருகம், சுத்த மிருகத்துல இந்த அசுத்தமான மிருகத்தை கூட பார்க்க கூடாது. அந்த அளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. 2வது, அவங்களுடைய வளர்ப்பின் முக்கியம் இன்னொன்னு என்ன தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்துட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு, இந்த அளவுக்கு அவங்க டாப் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, அதனால நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்போம்ல, அவங்களும் அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. கரெக்டா நம்ம கையில ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நம்ம கையிலயும் குடும்பமும் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. நம்மள இருந்து இப்படி ஒரு சந்ததியில உருவாக்க முடியும் என்பதுதான். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்க. மரியாள் எலிசபெத் ஒருத்தர் சந்திக்கும் போது என்னாச்சு? அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, வயிற்றில் உள்ள குழந்தை சொல்லிட்டு. வயிற்றில் உள்ள குழந்தை கேட்கும் அளவுக்கு அந்த நாட்கள்ல கர்த்தரோடு நேரத்தை செலவிடுவார்கள் பெண்கள். பிரியாரிட்டி. அதாவது தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல் ஈவில் திங்ஸ். தீமையான எல்லாவற்றையும் விட்டு விலகி இருங்கள். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்குமே அந்த யூத ஜனங்களுக்குள்ள ஒரு பழக்கம் அது. அடுத்தது, அந்த யூத பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது, ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது உதாரணத்துக்கு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அது என்ன, 8ஆம் நாளில் விருத்த சேதனமும் பேரிடுதல் நடக்கும். அது வந்து என்னைக்கு ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கைக்கு பண்ணினாரோ, அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, ஆபிராமை ஆபிரகாம் என்றும், சாராயை சாராள் என்று பெயரிட்டு அழைக்கிறது பார்க்க. ஏன்? அவங்க பேரிடுவதிலும் ரொம்ப முக்கியம் உண்டு. அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். அது மாத்திரம் அல்ல, அந்த குழந்தைகளுக்கு இடுகிற பெயர்கள் வந்து
தேவனுடைய பெயரை இணைத்துதான் அவர்களுக்கு இருக்கும். விருத்த சேதனம், மரியாள் குழந்தை இயேசுவை கொண்டு போனாள், அங்க போய் பலியெல்லாம் செலுத்தணும். வசதி உள்ளவன் ஆடு, இல்லைன்னா புறா. they are dedicating the child. அந்தந்த காலகட்டங்கள்ல நம்ம பிள்ளைகளும் அது மாதிரி வளர்ந்து வரும் பொழுது நமக்கு சைல்டு டெடிகேஷன் உண்டு. ஆனால் வளர்ந்து வரும் பொழுது பாப்டிசம், ஞானஸ்நானம். சில வீடுகள்ல ஞானஸ்நானம் அப்படின்னா இந்த மாதிரி உன் கூட உள்ள அவெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீயும் போய் எடுத்துரு, முங்கிரு. அப்படி இல்ல, ரட்சிப்புக்கு நேராக பிள்ளைகளை நடத்தணும். அதுக்கு நம்ம பொறுப்பு. நான் அதுக்கு வர்றேன் அடுத்தால. இவங்க யூத முறைமையில என்ன நடக்குது? சோ நான் குறைவா தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்ப்ப காலங்கள்ல நிறைய இதுகள் இருக்குது. எப்போ காலையில என்ன வாசிக்கணும், சாயங்காலம் என்ன வாசிக்கணும், மத்தியானம் எங்க வாசிக்கணும், எப்பப்போ ஜபாலயத்துக்கு போகணும். இது மாத்திரம் இல்ல, வருஷத்துல 3 முறை பண்டிகைகளுக்கு போகணும். என்ன பில்கிரிமேஜ், புனித பயணம். இதெல்லாம் ஒரு வீட்டுல ரவுண்ட் த கிளாக் வருஷம் முழுவதும் நடக்கும். பலிகள், பண்டிகைகள் நடக்கும் தோறும் இந்த பிள்ளைகள் வீட்டுல அந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால அவங்க பேர் இடும் பொழுது சாதாரண பேர் இடுகிறது இல்லை, தேவனுடைய பெயரை இணைத்துதான் அவங்க கொடுப்பாங்க. இப்ப அபிஜா, யாவேங்கிறதுக்கு ஏஹெச், அந்த யாங்கிற பேரை கேட்பாங்க. ஒவ்வொரு பேருக்கும் காரண பேர் உண்டு. அகசியா, அசாரியா, ஐசாயா, ஜெரமையா, யா யா யா. அது மாதிரி டேனியல், காட் இஸ் மை ஜட்ஜ், தேவனே நியாயாதிபதி. எலியா, எல்கானா, எசேக்கியல், எல்னு வரும், அல்லது யாவேலுடைய யா சேர்த்து வரும். அந்த குழந்தைகளை பேருக்கு தக்கதாக வளர்ப்பார்கள். சாதாரண இல்ல, அந்த பேருக்கு அந்த காரண பெயர் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையும், ஓ ஐ எம் டேனியல், நான் தேவனுடைய நியாயாதிபதி, நியாயமா நடக்க வேண்டியவர், தேவனே நியாயாதிபதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா தானியலை கொண்டு போய் ஆண்டவர் ரெவலேஷனை கொடுக்குறார். அவனும் அந்த பையனும் வளர்ந்து வரும் பொழுது 15 வயசுல சிறப்பிடிச்சு கொண்டு போறாங்க பாபிலோனுக்கு. ஏன்னா அந்த பிள்ளை 8 வயசுல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, அடுத்தது இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது அவங்களுக்கு. இந்த முக்கியமான ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமானது. இது ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஆண் குழந்தைகள் 12-13 வயது வரும் பொழுது, ஆண்கள் 13 வயதில் பார் மிட்சுவா என்ற, மிட்சுவான்னா பிரமாணம், பார்னா மகன், பேட்னா மகள். அப்போ ஒரு பையன் 13 வயசு அடையும் பொழுது அவனுக்கு பேர் பார் மிட்சுவா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அன்னையில இருந்து அவன் பிரமாணத்தின் மகன். அந்த 12ஆம் வயதுல 13ஆம் வயதுல சில இடங்கள்ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ ஆண்கள் 13 வயதுல பார் மிட்சுவா என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 13 வயது வரும் பொழுது ஜபாலயத்துல போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், விருந்து, குடும்பத்தார் எல்லாரும் அவன் அடல்ட்ஹுட், வளர்ந்து விட்டான் என்பதற்கு அடையாளம். ஆனா அந்த 13 வயது வரையிலும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் எடுத்தீங்கன்னா, பெண்கள் 12 வயதில் பேட் மிட்சுவா என்று அழைக்கப்படுகிறார். இது உண்மையிலேயே இன்றைக்கும் நடக்கப்படுகிற ஒரு சம்பவம். இந்த பார் மிட்சுவா, பேட் மிட்சுவால என்ன வருதுன்னா, இந்த 13 வருடமும் அல்லது 12 வருடமும் தாயார் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 13-12 வயது வரை தாயார் தான் she is responsible. தோராவை கற்றுக் கொடுக்கிறது அவங்க. நம்ம 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 நாடுகள்ல, நம்ம ஊர்கள்ல என்ன நடக்குது? யாரு கற்றுக் கொடுக்கா? யாருமே இல்லை. ஏதோ சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் நம்ம எல்லாருமே வேற வேற பிஸி, எல்லாருக்கும் பிஸி. சபைக்கு போனா அங்கேயும் சரியான டீச்சிங் இல்லை. ஆனால் அங்க அப்படி இல்லை. இன்னைக்கு ஏன் அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், அவ்வளவு பெரிய ஞானவான்கள், அவ்வளவு பெரிய
ஆளுகளா இருக்காங்கன்னா சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கிறது. இப்ப இயேசு 12 வயது வரல யாரு கூட இருந்தா? தாய் தகப்பன் தாயாருக்கு வளர்ச்சியில இருந்து. அதனாலதான் அவங்க 12 வயதுல தேவாலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த அவருக்கு அந்த பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷன் முடிஞ்சாக்கும் வராரு 12 வயது. இதுல அவருக்கு 12 வயது போட்டிருக்குது. அந்த 12 வயது நிறைவாகும் வரும் பொழுது 12 வயது தாண்டிட்டோ அல்லது 13 வயது தாண்டும் பொழுது அதுக்கு பிறகு மகன் அப்பா கையை பிடிச்சிட்டு வந்துடும். அம்மா இல்ல அதுக்கு பிறகு. அம்மா கையை பிடிச்சிட்டு வந்தான்னா எல்லாரும் சிரிப்பாங்க, என்னடா நீ பெரிய ஆளாயாச்சு, பார் மிட்ஸ்வா முடிச்சாச்சு, இன்னும் அம்மா முந்தானிக்கு பின்னாலே போய்கிட்டு இருக்க. சில பையன் மாதிரி அப்படி இருப்பாங்க. அது வரையில ஏன்னா தாப்பனார் வெளியே வேலை செய்து கொண்டிருப்பார், தாய் தான் இந்த குழந்தையை பராமரிக்கிறது. ஏன்னா அந்த தாய் கற்பத்திலிருந்தே அந்த குழந்தையை வளர்த்து அதுக்காண்டி உபவாசம் இருந்து அதுக்காண்டி தன்னை அர்ப்பணித்து ஒரு பிள்ளை உருவாகிறதுல எவ்வளவு ஒரு தாய் தகப்பனுக்கு பங்கு இருக்கு பாரு. இயேசுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு வரும் பொழுது அப்பா நினைச்சிட்டாரு, பையன் என் கூட நியாயத்துக்கு ஆண்கள் எல்லாம் தனியா வருவாங்க, பெண்கள் எல்லாம் தனியான குடும்பமா வர மாட்டாங்க. அவங்க அவங்க பண்பாடே அப்படிதான். இன்னைக்கும் மத்திய கிழக்கு கலாச்சாரம் அப்படி. ஆண்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு கெட்டுக்கு தரணும், பெண்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, எல்லாரும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவங்க கலாச்சாரம். இப்ப எருசலேமுக்கு போயிட்டு வர வழியில தாப்பனார் நினைச்சுக்கிட்டாரு, யோசேப்பு நினைச்சுட்டாரு, அவன் இன்னும் அம்மா பாசம் உடல போல அம்மா கூட போயிட்டான். அம்மா நான் மரியாதை என்ன நினைச்சுட்டா, சரி இவன் ஆளு பெரிய ஆளாயாச்சு, அப்பா கையை பிடிச்சுட்டான் போல, நம்ம போயிருவோம்னா அவங்க வந்துட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நேரம் வந்த பிறகுதான் மகனை தேடி பார்க்க, ஏன் உன் கூட வரல இல்லையா, உன் கூட எல்லாம் வந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சேன், இல்ல உங்க கூட எல்லாம் வந்துகிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன். அப்புறம்தான் அவரை தேடி தேவாலயத்துக்கு போறாங்க. இந்த பிள்ளைகள் ஷெமா பிரேயர் என்று சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு நம்ம வாங்கு விழிக்கிறது மாதிரி, ஷெமா ஓ இஸ்ரேல் அப்படின்னு. நீங்க ஷெமா பிரேயர்னு போட்டு பாருங்க, அதோட அப்படியே வாங்க ஓதுற மாதிரி பயங்கரமா அதுல இருந்துதான் அந்த மற்ற மதங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வந்தது. அந்த ஷெமா பிரேயர் படி பாருங்க, இஸ்ரவேலே கேள், அப்படியே முழங்குவாங்க, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு. இது காலைல சாயங்காலம் அப்படியே கேட்கும் சத்தம். இன்று நான் கட்டளையிடுகிற அந்த வார்த்தைகள் ஒரு இருதயத்தில் இருக்க கிடவுது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நல்ல கவனிங்க. அதுதான் உள்ள பியூட்டி. ஷெமா பிரேயருங்கிறது சும்மா கேஷுவலா பேசுறது இல்ல, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எப்பெல்லாம் உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. சில பிள்ளைகளுக்கு புரிய, என்னப்பா எந்த நேரமும் இதே பேசிக்கிட்டு இருந்தா, ஆனா அங்க சொல்லி என்ன சொல்லிருக்கு பாருங்க, எப்பொழுதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. உன் பிள்ளைகளுக்கு ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் குறித்து ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சாட்சி, அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி. அது மாத்திரல்ல, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொண்டு, இந்த கையில ஒரு ரிப்பன் மாதிரி இப்படி இந்த கையில கட்டியிருக்காங்க பாருங்க படம், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கு கிடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இங்க நெத்தில இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் ஃபைலக்டரி. இந்த இருக்கு பாருங்க நெத்தில ஒரு பாக்ஸ், இதுல பிரமாணம் உள்ளுக்கு இருக்கும். இவங்க லிட்டரலா ஃபாலோ பண்றாங்க. ஆண்டவர் சொல்லுவோம் இருதயத்துல இருக்கணுங்கிறது தான். இவங்க லிட்டரலா ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா, ஆனா அவங்க இருதயத்துல அவைகள் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். நீ எல்லாம் பண்ற சரிதான், ஆனா விதவெளியில் விட்டு நீ படிச்சுட்டு போட்டு வீட்டு நிலையில வீட்டுல வசனம் எல்லாம் இருக்கும், ஆனா கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
அப்போ உன் பிள்ளைகளுக்கு போதித்து முதல்ல நமக்கே போதனை கிடையாது. இந்த லெவல்ல பிள்ளைகளுக்கு என்னத்தை போதிக்குது? இப்ப நம்ம இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுக்கிறோம்னா நீங்க அதை உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கூட்டி உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா யார் சொல்லிக் கொடுப்பா? நான் இப்ப அவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு விளக்கமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இவைகளை நீ போதிக்கணும். அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். உபாகமத்தில் அதை சொல்றாரு 11ஆம் அதிகாரத்தை, அது 6ஆம் அதிகாரத்தை. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமா இருக்கும்படிக்கு நீ என் வார்த்தைகளை உன் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசுங்க. கீப் டிஸ்கஸிங். இவளை குறித்து நம்ம பேசி கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். இது தவறு, இது சரியில்லை, இது இந்த கவனிக்காத வீடுகள்ல. அதனாலதான் நான் போன வாரம் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிள்ளை எங்க போறான் வரான்னு யாருங்க தெரியாது. அவன் எங்கேயோ போயிருக்கான். ரெண்டாவது சர்ச்சு ரெகுலர் சர்ச்சுக்கு போறது ஒழுங்கா இல்லைன்னா தொலைஞ்சுது ஜீவிதம். மூணாவது பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வயதுல இருந்தே சில்ட்ரன்ஸ் பைபிள் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஸ்டடி பைபிள் வாங்கணும். நிறைய வீடுகள்ல பைபிளே கிடையாது. நிறைய பிள்ளைகிட்ட பாட்டிருக்கேன், ஸ்டடி பைபிள் இருக்கா அப்படின்னா என்னது அங்கிள் தெரியலையே. ஸ்டடி பைபிள் வேணும். பிள்ளைகளுக்கு பைபிளை எப்படி வாசிக்கணும், எப்படி தியானிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு இவைகளை நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு வசனம் தெளிவா சொல்லுது. அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்பு கொண்டு அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்க முடியாது. அதுதான் நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கலாம் ஜனம் பெருத்த. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் தேசம் ஒரு மாத்தோட்டு தான். சவுதி அரேபியாவை எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய தேசம், எவ்வளவு பெரிய நாடு அது. ஈரான் எவ்வளவு பெரிய நாடு, ஈராக் எவ்வளவு பெரிய இடம். ஆனால் தேவன் என்ன பண்ண, உங்களை பார்க்கிற ஜனம் பெருத்த பல ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். இன்னைக்கு லிட்டரலா நம்ம கண்களுக்கு முன்பால நடந்து கொண்டிருக்குன்னா அதற்கு காரணம் அவர்கள் தேவன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து இந்த வழிகளெல்லாம் நடக்கிறபடினால. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, எப்படி ஆசீர்வதிக்காரு? வரும், அவர்களும் வருவார்கள். தாங்கள் குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள், வருவார்கள். ஆனா அவங்களை கைவிட மாட்டார். அங்கதான் இயேசு இறங்கணும். அங்கதான் ஒலிவ மலையில அவர் இறங்க வேண்டும். புரியுதுங்களா? அவர் வரும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அந்த ஜனங்கள் எல்லாம் உணர்வடைவார்கள், இயேசுவை நோக்கி பார்க்கதான் போறாங்க. அப்போ உங்களை காட்டிலும் ஜனம் பெருத்தவர்கள் எல்லாம் துரத்துவீங்க. இன்னைக்கு எப்படியாக்கும் இந்த சிறிய தேசம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அவங்க கண்டுபிடிப்புகள் யார் எது செய்தாங்க, ஒருவேளை இவங்கதான் என்னவோ அட்டாக் பண்றாங்களா, மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியல. உலகத்துல இன்னைக்கு வெளிந்து அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், உலகத்துக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். அவங்க கையில எவ்வளவு சீக்கிரட் இருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? அவங்க வேதத்தை தேடி ஆராய்ந்து பார்த்துதான் ஒரு ஒரு ஒரு
ஒரு வகையான பழம் இல்லை, ஒரு வகையான செடி இல்லை அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து எங்க இருந்துச்சு, என்ன செடி இருந்துச்சு, அந்த இதை பார்த்து வேதத்தை பார்த்துதான் அவங்க மெட்டல் ஆனாலும் ஃப்ளவர் ஆனாலும் ஃப்ரூட்ஸ் ஆனாலும் கல்டிவேட் பண்றாங்க. அவ்வளவு வேதத்தின் அடிப்படையில் அவங்க இருக்கிறபடினாலதான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள்லாம் அப்படி வளருகிறாங்க. அப்படியே அவங்க ஜெபம் அப்படி தலையை ஆட்டி ஆட்டி தான் ஜெபம் பண்ணும். நம்ம பிள்ளைகளும் அப்படி அதே மாதிரி நம்ம வளர்க்கும் பொழுது அதே இஸ்ரவேல்ல இருந்து நம்ம ஒரே ஜாதியாக நம்ம மாற்றி இருக்கிறார். புறஜாதியாக இருந்த நம்மை அந்த மெய்யான திராட்சை செடியோடு கூட இணைத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வராதா? ஆனா நாம எல்லாம் பிஸி. இப்ப நம்ம உலகமே எனக்கு அதுதான் எல்லாரையும் கட்டி போட்டிருக்குது. அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல் ஈவில். எல்லா தீமையை விட்டு விலகிரு. எங்க கொஞ்ச நேரம் தீமை, கொஞ்ச நேரம் நல்லது, கொஞ்ச நேரம் தீமை, கொஞ்ச நேரம் நல்லது. இதே இது எண்ணாகமத்துல வரும்போது சொல்றாரு, மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரத்தில் அவள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டார். வஸ்திரத்தின் ஓரத்துல தொங்கல் குஞ்சல மாதிரி. இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல். ஒரு பின்பற்றி சோரம் போகிறதுன்னா பக்கத்து நாட்டை பார்த்து விக்கிரகத்தை வணங்குறது, இதெல்லாம் பண்றது. கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும் போது அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். அந்த தொங்கல் அப்படி பார்க்கும் பொழுது கற்பனை ஞாபகம் வரணுமா? இட்ஸ் லைக் த வேர்ட் ஆஃப் காட். கீப் ரிமைண்டிங் யுவர்செல்ஃப். நம்ம ஊர்ல அம்மா மாதிரி முடிப்பு போடுவாங்க ஞாபகத்துக்காக வேண்டிய ஏதாவது ஒரு முடிப்பு போட்டு. எங்க அம்மா எல்லாம் செய்து உண்டு. அது ஒரு முடிப்பு போட்டுருவாங்க. ஏமா காலில் இத்தனை மணிக்கு என்ன ஞாபகப்படுத்துங்கன்னா ஒரு முடிப்பு போட்டுருவாங்க. அப்ப அந்த முடிப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் வரும் இத்தனை மணிக்கு. அதே மாதிரிதான் அந்த குஞ்சலம். கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்கள் எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். எதுக்குன்னா இந்த இதை பார்க்கும் பொழுது ஞாபகம் வரணும் ஜனங்களுக்கு. அதனாலதான் ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த தொங்கலை தான் தொட்டது. அதுக்குன்னு ஒரு ஷால் மாதிரி ஒரு இடம் உண்டு, அதுல ஒரு இது தொங்கும். அப்படின்னா இட்ஸ் லைக் ஈக்குவல் டு டச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ இந்த பிள்ளை வளர்ப்புல அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இயேசுவை பாருங்க. இயேசு 12 வயதுல எருசலேம் தேவாலயத்துல போய் இருக்காரு. அவர் ஷமா பிரேயர் எல்லாம் சொல்லியிருப்பாரு. 12 வயதுல எல்லாம் பாராம படிச்சவங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அது ஷமா பிரேயர். அவர் என்ன பண்றாரு பாருங்க லூக்கால. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார். நான் சொன்ன விளக்கம். 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை மரபின்படி எருசலேமுக்கு போய் வருஷந்தோறும் பண்டிகைக்கு போகக்கூடியவங்க. வருஷத்துல 3 முறை போகணும். பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. பண்டிகை நாள் முடிந்து திரும்ப வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. 2 பேருக்கும் தெரியாது. அவங்க இவரு கூட வருவாருன்னா இவரு அவங்க கூட வருவார். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து ஒரு நாள் பிரயாணம் உறவின் முறையார் இடத்திலும் அறிவுமான இடத்திலும் அவரை தேடினாங்க. இவங்க 2 பேர்ட்டையும் இல்ல, உடனே சொந்தக்காரன் தேடுறாங்க. காணாதனாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி எருசலேமுக்கு போனாங்க. 3 நாள் ஆயிப்போச்சு. அவர் தேவாலயத்தில் போதகர் நடையில் உட்கார்ந்து இருக்கும். அவர்கள் பேசுகிறதை கேட்கும் அவர்களை வினாவும் கண்டார். நம்ம பிள்ளைகள் இப்படி கேட்குமா? கேள்வி கேட்குமா? கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நாம் ட்ரெயின் பண்ண வேண்டும். அடுத்த
அடுத்ததுக்குள்ள போறதுக்கு முன்னால அடுத்தது திரும்ப நாம பழைய டாபிக்கை திரும்ப கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். கண்டிக்க தவறிய பெற்றோர்கள். இப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துதான் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க தவறினார். அதான் கடந்த வாரம் பார்த்தோம். ஏலியின் குமாரர் எவ்வளவு தவறா நடந்தாங்கன்னு பார்த்தோம். அதனால அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் மறுத்து போறது பார்க்கணும். ஆனா அதே இடத்துல வளர்த்த சாமுவேல் நல்லதா வளர்ந்தாரு. அவர் நல்லதா இருந்தாரு, நல்ல பெர்ஃபெக்ட். ஆனா அவர் வளர்ந்து வரும் பொழுது ஒரு ஊரா சென்று நியாயம் தீர்த்தவர், அவர் தீர்க்கதரிசி. அவருக்கு பிறகுதான் ராஜாவெல்லாம் அபிஷேகித்தவர், அவ்வளவு வேலை செய்தவர். அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க தவறிவிட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி. போன வாரம் பார்த்தோம். ஆனாலும் அவருடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசையை சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார். இதே மாதிரிதான் இதுல என்ன பைபிள்ல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? நல்லது மாத்திரம் இல்ல, வெற்றி மாத்திரம் இல்ல, தோல்வியும் எழுதியிருக்கும். ஃபேப்ரிகேட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சிம்சன் பாருங்க, அவங்க அம்மா எல்லாம் நசரே விரதம் இருந்தாங்க. ஆனா அவன் நசரேத விரதம் இருந்து பிள்ளைய வளர்த்தாலும் வாலிப வயதுல பெலிஸ்திய ஸ்திரீகிட்ட பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்க ஏன் போனாங்க கூட அவனையும் கூட்டிட்டு? போற வழியில தானே ஒரு சிங்கத்து கூட சண்டை போட்டாரு. அது தடுத்திருக்க வேண்டாமா? பையனுடைய இன்ஃபுளுன்ஸ், அவன் விரும்புறான். சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்கும். அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாத இருங்கன்னா கூடாது, அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஃபேமிலி it will be totally broken. There won't be any peace of mind. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் ஒரு ரட்சிக்கப்படாத பையனோ அல்லது மாற்றி வயசு வயசா திருமணத்திற்குள்ள போகும் பொழுது அங்கே ஹார்மனி இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அதுதான். யாரோ எவரோ பொண்ணை பாக்குறான், அவன் விரும்புறான், பையன் விரும்புறான். இதனால நிறைய பெரிய பெரிய தவறான காரியங்கள் நடக்கிறது. திருமணம் ஃபெயிலியர்ல முடியுது. இங்க இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, இவ்வளவு பெரிய ஆளு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர், சவுலையே மிரட்டினவர். ஆனா அவருடைய பிள்ளைகளை வளர்ப்புல அவர் கண்டிக்க தவறிவிட்டார். இன்னொன்னு, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆரோனுடைய வாழ்க்கை, மோசேயுடைய தம்பி, இவங்க வந்து ஆசாரிய குடும்பம். அப்படியே ஆண்டவர் லேவியர் 8ஆம் அதிகாரத்துல எப்படி எப்படி ஆயத்தப்படுத்தணும். லேவியராகமம் நறுங்க பைபிளை ஓபன் பண்ணலையோ, சரி பரவாயில்ல. லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல ஆசாரியர்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்படி எப்படி குளிக்கணும், இப்படி எப்படி சுத்திகரிக்கணும், என்னென்ன ஆடைகளை போட வேண்டும், அவர்களுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெத்தியில எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இவருடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரு? ஆரோனை ஆயத்தப்படுத்துகிறத பாக்குறாங்க. அடுத்தது என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே மோசேயும் ஆரோனும் பலிகள் எல்லாம் செலுத்தினபடினால அன்னைக்கு நடந்தது என்னன்னா, லேவியராகமம் 9ஆவது அதிகாரத்துல 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றைய கர்த்தருடைய சன்னிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட பொழுது ஆரவாரித்து முகம்பு குப்புற விழுந்தார்கள். See, this is called the first fire from heaven. இது முத அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி பலிபீடத்தில் வந்து சர்வாங்க தகன பலி கொழுப்பு எல்லாரையும் எரிச்சு விடுச்சு. This is called the heavenly fire, பரலோக அக்னி. ஆனா அந்த அக்கினி
முதல் முறையாக வந்ததுனால இந்த அக்கினியை அவியாது பார்த்து கொள்ளணும். இந்த அக்கினியில இருந்துதான் மற்ற இடங்கள்ல எல்லாமே இந்த இது குந்தரிக்கம் போடுறது எல்லாத்துக்கும் இந்த அக்கினி தான். இது அவங்க காலத்துல இந்த அக்கினி அவியாது பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி 9ஆம் அதிகாரத்தில். ஆனா 10ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஆரோனுடைய குமாரர்கள் நாதாவும் அபியும். நல்ல தெரிஞ்சவங்க ஆரோனுடைய பிள்ளைங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தை, எந்த அக்கினி? பரலோக அக்கினி இல்ல, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார். இது பரலோக அக்கினி இல்ல, அந்நிய அக்கினி. நடந்தது என்ன? அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். இது என்ன விஷயம்? கண்டிக்க தவறிய ஆரோன். சொல்லியிருக்கணும்ல, இது எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு முக்கியமானது. இந்த பிள்ளைகள் பார்த்து தானே வளர்ந்துருக்கணும். அப்படின்னா இவங்க பார்க்கல. நம்முடைய பிள்ளைகள் கம்யூனியன்னா என்னன்னு தெரியணும், ஜெபன்னா என்னன்னு தெரியணும், உபவாசம்னா என்னன்னு தெரியணும். அதை பார்த்தாதால தெரியும் பிள்ளைகளுக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. நிறைய சிப்ஸ் பாக்கெட்டு, ஜூஸ் பாக்கெட் எல்லாம் வாங்கி சர்ச்சில் கொண்டு வந்து பிள்ளைய உட்கார வச்சு, இப்ப போதா குறைக்கு எங்க பார்த்தாலும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா கையில இதை கொடுத்துருவா. அது இதை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஊட்டி விட்டுருவாங்க. அதை பார்த்து அது எங்கெல்லாமோ எடுத்துட்டு போனோமோ எடுத்துட்டு, அதுக்கு வசதியா உள்ள இடங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கொண்டு போயிடும். தேவ சத்தம் எங்க கேட்க முடியும்? எப்படி தெரியும் பிள்ளைகளுக்கு? சொல்ற, இதுக்கு பொறுப்பு வந்து நாம தான். நாளைக்கு we are accountable for everything. ஆரோன் அவ்வளவு பெரிய ஆளுதான். நான் பெரிய ஆளு, எங்க குடும்பத்துல ஒண்ணுமே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நிறைய ஊழியக்காரர்கள் வீட்டுல இந்த மாதிரிதான் பின்வாங்கி வேத அறிவே இல்லாம என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் வசனம். Feed them with the word of God. குழந்தைகளுக்கு, அதுக்கு சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் கத்துனே பைபிள் வாசியா என்ன தெரியும், அதுல என்ன இருக்குது, கம்யூனியன்னா என்ன, இப்பவே கொடுக்கணும். ஞானஸ்நானம்னா என்ன நமக்கு தெரிஞ்சாதானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவோடு மரிக்கிறதுனா என்ன, இயேசுவோட உயிர்த்தெழுதல்னா என்ன, அப்பம் பிடிக்கிறதுனா என்ன, பிள்ளைகள் கேட்பாங்க. they are so curious. என்கிட்ட கேட்கறது உண்டு. நிறைய சில பதில் சொல்ல முடியாத கேள்விகள்லாம் வரும். என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். இல்லைன்னா மக்களை நான் பார்த்து சொல்றேன்னா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, ஏமாத்த வேண்டாம். பி ஃப்ராங்க். ஆனா பைபிளை பார்த்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரலா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாம இந்த காரியங்கள்ல தவறிட்டோம்னு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நாம். தாவீது பெரிய ராஜா, இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது உடன்படிக்கை புட்டிக்கு முன்னால டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடினவர். இஸ்ரவேலின் தேவனை அவன் கோலியாத் நிந்தித்தான்னு சொல்லி அவன் பேர்ல கள்ளத்துக்கு அடிச்சு அவனை கொன்னவன். எல்லாம் பாட்டெல்லாம் பாடின ஆள், நிறைய பாட்டு பாடி இருக்காரு. சவுல் துரத்தும் பொழுதெல்லாம் ஓடி ஓடி ஒளிந்தவர். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எப்படி கொல்றதுன்னு சொன்ன தாவீது. தாவீதின் காலம் பொற்காலம். அவர் செய்த தவறும் தெரியும். ஆனா பிள்ளைகள் விஷயத்துல தாவீது செய்த தவறு. தாவீது நிறைய பிள்ளைகள் உண்டு. அதுல அப்சலோம்
அவனுடைய சகோதரி தாமர். அவர்களுக்கு ஒன்று விட்ட சகோதரன் அம்னோன். இவன் யாரு? வேற தாய் வேற. ஆனா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நாளாகமோ அல்லது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல பிள்ளைகளை எழுதும் பொழுது இவனுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தாரு, அவருடைய தாயின் பெயர் இன்னார்னு இருக்கும். ஏன்னா ஒரு கணவனுக்கு 2 மனைவி 3 மனைவி இருப்பாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு பிள்ளைகளுக்கு தாயின் பெயரை போட்டிருக்கும். இந்த தாமர்கிட்ட ஒரு தவறான எண்ணம் கொண்டது தான் அம்னோன். தன் ஒன்று விட்ட சகோதரியாக தாமரின் மீது அம்னோன் விபரீத ஆசை கொண்டு சோமில்லாம இருக்கிறது மாதிரி இருந்தான். தாமர்கிட்ட சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து விடுங்க, இவன் சோமில்லாம இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டான். அவன் அண்ணனை பார்க்க போறன்னு சாப்பாடெல்லாம் செய்து கொண்டு போறான். அவன் எல்லை மீறி தவறாக நடந்தான். அது தவறு. எவ்வளவு பெரிய ராஜா தாவீது. இந்த பயங்கரமான காரியம் தாவீதின் சொந்த மகளுக்கு, அவன் தாவீதுக்கு மகா தாமர், அவரது சொந்த மகன்களையும் ஒருவரால் நடந்த போது ஜனங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க அம்னோனை ராஜா கண்டிப்பாருன்னு எதிர்பார்த்தனர். அப்சலோமும் அதை தான் எதிர்பார்த்தான். ஏன்னா தாமர் அவனுடைய அப்சலோமுக்கு சொந்த சகோதரி. ஆனா அதற்கு பதிலாக தாவீதிடம் வந்து பெற்றதெல்லாம் தற்காலிக ஒரு சின்ன கோபம். லைட்டா கோவப்பட்டு விட்டுட்டான். அம்னோனை தண்டிக்கல. அதனாலதான் அப்சலோமின் கசப்பின் வேர் முதலில் துளிர் விட தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன போச்சு தெரியுமா? அப்சலோம் became a rebellious child. பழி வாங்க ஆரம்பிச்சான். ராஜாவுக்கு எதிராக கூட்டம் சேர்க்க ஆரம்பித்தான். ஜனங்கள் எல்லாம் தன் பக்கமா திருப்பி பார்த்தான். ராஜாவுக்கு எதிராக பயங்கரங்க. பிள்ளைகள் விஷயத்துல இவர் தவற விட்டுட்டாரு. எவ்வளவு பெரிய ராஜா, எப்படியெல்லாம் கண்டித்து இவர்களை வைத்திருக்க வேண்டியவர். அப்சலோம் அது நிமித்தமாக பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல அப்சலோம் அம்னோனோட நன்மையாகலும் தீமையாகலும் பேசல. தன் சகோதரியாக தாமரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அது இவருக்கு பிடிக்கல. அகிதோப்பேலின் ஆலோசனைக்கு போயிட்டான். பைபிள் ஒரு வசனம் உண்டு, அகிதோப்பேலின் ஆலோசனையை அவமாக்கி போடும் ஆண்டவரே. அப்சலோம் ஆலோசனை கொடுத்துட்டான். நீ உங்க அப்பாவுக்கு மர்மனையாட்டி இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பிரவேசி. அப்பொழுது உங்களுடைய தாப்பனுக்கு நாட்டமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றார். எவ்வளவு சங்கடம் பாருங்க. இதெல்லாம் ராஜா தானே. ஒரு ராஜாவுக்கு எல்லா சீக்கிரட்டும் வரும் இல்ல, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டே தானே இருக்கும். அப்படி இருந்தவர் அப்சலோம் என்ன பண்றான், அம்னோன் என்ன பண்றான், ஏன் இந்த மாதிரி பண்ணா? இதை கண்டிச்சிருக்கலாம்ல, ராஜா இல்ல. இதனால நாரி போச்சு, கேவலப்பட்டு போச்சு பாருங்க. கடைசி அப்சலோமுடைய வாழ்க்கையும் என்ன ஆச்சு? அழிஞ்சு போச்சு. சத்ரு இந்த சமயங்கள்ல தான் நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற அப்சலோம்களை அகிதோப்பேலை அனுப்பும். யார விழுங்கலாமோன்னு வயது எடுத்து தெரியுறான். அதுலயும் ஊழியக்காரங்க பிள்ளைகளை விழுங்கணும்னா அவ்வளவு இது. நீங்க பெரிய 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 மகா பெரிய ஊழியர்கள் பிள்ளைகள் எல்லாம் சில இடங்கள்ல பேர் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் தெய்வ பயம். ஏன்னா அந்த அகிதோப்பேலுள்ள ஆவியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் விளத்தட்டிடுங்க. நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களே கீழே விழுந்து நாறிடுவாங்க. ஏன்னா சத்ரு வந்து இப்ப நான் இருக்கிறேன்னா என்ன வந்து எப்படியாவது
இந்த ஊழியத்தை நிறுத்திடணும், இவனை விடக்கூடாது, நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லைன்னா நானும் ஒரு நாள்ல நாரி போயிடும், என் பிள்ளைகளும் நாரி போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அகிதோப்பியரோட ஆலோசனை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நீ விடாத, அவனை விடாத, அவன் இப்படி. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும் பொழுது அவனை கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுன்னு சொல்லு. அப்ப தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, அகிதோப்பியர் என்ன ஆலோசனை கொடுக்கான்? தப்பா போய் நட. எவ்வளவு பயங்கரமான வருது பாரு. அவன் அம்னோன் செய்த தவறை காட்டிலும் பயங்கரமான தவறு அப்சலோம் செய்த. கடைசி அவன் முடிவெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டிக்க தவறிய பெற்றோர்கள் வரிசையில தாவீது ராஜாவாகவே இருந்தாலும் அங்கே ஒரு ஃபெயிலியர் இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப நான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர், இன்னொரு ஆளு எசேக்கியா ராஜா. பயங்கரமான ராஜா. இந்த எசேக்கியா ராஜா பெரிய ரிஃபர்மேஷன் தான் கொண்டு வந்தவர். பெரிய எழுப்புதல் இஸ்ரவேல் தேசத்துல இவர் தான் வந்து பலிகள் பண்டிகைகள் எல்லாம் திருப்பி இது பண்ணி நல்ல ஒரு விக்கிரகங்கள் எல்லாம் உடைச்சு போட்டு தோப்பு மேடைகள் எல்லாம் போட்டு நல்ல ஜெயஜான இருக்கிற காலம். அப்போ வந்து பாபிலோன்ல மொர்தாக், ஈவில் மொர்தாக்குமாங்க, நெபுகாத் நேசருக்கு அப்பா காலம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எசேக்கியா ராஜா சுகம் இல்லாம படுத்திருந்தான். அவரு மரிக்கிற தருவாரம் வந்துச்சு. ஏசாயா ஒரு பக்கமா விழுந்து அழுது, ஏசாயா போய் சொல்லி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கிடைச்சது உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல பாபிலோன் ராஜா இவனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறான். கெட் வெல், சுகமாகும் நீர், சுகம் நன்றாக இரும் அப்படின்னு சொல்லி கெட் வெல் கார்டு கொடுத்து அனுப்புறான் எசேக்கியா ராஜாவுக்கு. அக்காலத்திலே பாலதானின் குமார் ஆகிய மொர்தாக் பாலதான் பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சருக்கு அப்பா. எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தா ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவரிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தை, ஓ வி ஆர் ஹாப்பி தட் யூ ஆர் ஹீல்ட், நீ சோகப்பட்டது சந்தோஷம், நீ நல்லா இருக்கணும், நீ ராஜா. இவனுக்கு பெருமை. அவ்வளோ பெரிய பாபிலோன் ராஜ்யத்துல இருந்தே எனக்கு வெகுமானம் வந்திருக்குது, கடிதம் வந்திருக்குது. அங்கிருந்து ஒரு ஒரு டீமே வந்திருக்கிறாங்க பாபிலோன்ல. அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்கள் நல்ல பரிமள தைலத்தையும் ஆயுத சாலை அனைத்தையும் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து காட்டுறான். பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலிருந்து ஆலயத்துல உள்ளது எல்லாம், காண்பியாத பொருள் ஒண்ணுமே கிடையாது. தேவாலயத்தையும் காட்டினான். தேவாலயத்துல பொண்ணு எவ்வளவு இருக்குது, என்னது, எல்லாமே கோல்டுல தானே தேவாலயம். அப்போ ஏசாயா வந்து கேட்கான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? அதற்கு ஏசாயா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்று. எல்லாம் காட்டிட்டோம் ஐயா, எல்லாம் காட்டிட்டோம். அப்பொழுது ஏசாயா அடிக்காம பாருங்க, எசேக்கியாவை நோக்கி, சேனையுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளுவோய், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரையிலும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியா வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாம் ஏன் உங்க அப்பா சேர்த்தது, அப்பாவுக்கு அப்பா சேர்த்தது, எல்லா பொண்ணும் பொருள் எல்லாம் ஒரு நாள்ல பாபிலோன் கொண்டு போயிருவான். வரும் பாருங்க, உன் பிள்ளைகளும் போயிருவாங்க. நீ பெறப்போகிற உன் சந்ததியை சொல்ற பாருங்க, உன் குமாரர்கள் செல்ல பாபிலோன் ராஜ அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள். யாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போனாங்களா? நடந்துச்சா?
அப்ப எசைக்கு என்ன சொன்ன தெரியுமா? ஏசாயிட்ட, நீ சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்றான், என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே. என் நாட்களிலாவது சமாதானம் உண்மை இருக்குமேன்னா நடந்தது என்ன? அவனுக்கு பிறகு உலகத்திலேயே அன்னைக்கு இஸ்ரேல் சரித்திரத்திலேயே மோசமான ஒரு ராஜா உண்டானால் மனாசே. யாரு? எசேக்கியா ராஜாவுடைய மகன். நீண்ட காலம் ஆட்சி செய்தவன். தேவாலயத்துல தோரா பிரமாணங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. பலி கிடையாது, பண்டிகை கிடையாது. மற்ற ராஜ்யங்கள்ல உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வச்சு 50 வருஷம் ஆசாரியர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. He was not bothered. The father ஒரு பையனை வளர்த்திருக்க விதம், நான் நல்லா யார் நல்லா நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். நடந்தது என்ன? அவன் பிள்ளை உலகத்திலேயே மோசமான, இஸ்ரவேல் சரித்திரத்திலேயே மோசமான ராஜாவாக மாறி, பயங்கர மோசம். மனாசா வாழ்க்கை படிச்சு பாருங்க. நான் நல்லா இருந்தா போதும். நம்முடைய சந்ததிக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கடத்தி விட்டுட்டு தான் இந்த பூமியை விட்டு போகணும். அவன் எப்படியாவது வருவான், அவங்கடங்க அந்த மாதிரி சில்லியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இன்னொன்னு, புதிய ஏற்பாட்டுல ஒரு கூட்டம் இருக்குது, பிரதான ஆசாரியருடைய 7 குமாரர். பேரு பிரதான ஆசாரியர். அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருக்குது பாருங்க. பிரதான ஆசாரியனான சேவா என்ன ஒரு யூதனுடைய குமார 7 பேர். இந்த பையில பொறுக்கி பயில பிரதான ஆசாரியனுக்கு பிள்ளைலாம். பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல போட, வியாதி அவர்களை விட்டு போயின. பொல்லாத ஆவியெல்லாம் போச்சு. பவுல் செய்த ஊழியம் அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இவனுக்கு அதை பார்த்ததும் ஒரு ஆசை வந்துட்டு, மந்திரவாதி இவனுகள். இவனும் பொல்லாத ஆவி பிடித்திருந்த பிடித்தவர்கள் மேல் கர்த்தராய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். யாரு? இந்த மந்திரவாதிகள். ஸ்கேவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் மந்திரவாதியா இருக்கு. கடைசி என்னாச்சு? பிரதான ஆசாரியனே ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் எப்படி செய்தார். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நெருவாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பிள்ளைகள் பாருங்க, இவன் பேரு பிரதான ஆசாரியன் ஸ்கேவா. பிரதான ஆசாரியனா இருக்கலாம், ஆனா பிள்ளைகளை மந்திரவாதிகளா ஆக்கி. ஒரு எச்சரிக்கையோடு சொல்றேன், நம்ம பிள்ளைகள்ல யாரும் அப்படி போக விட்டுறாதாங்க. போன வாரம் 35 பேருக்கு மேல வந்தாங்க. இன்னைக்கு எங்க போனாங்களோ தெரியல, 23 இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஞாபகம் வைங்க. நம்மை கர்த்தர் அழைத்தவருடைய நோக்கம் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை கடத்தி விடுகிறவர்களாய் காணப்படும். ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே நம்ம ஆயத்தப்படுத்தலன்னா பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த முடியும். சிக்ஷிக்கிற விஷயமானாலும் எந்த விஷயமானாலும் போதிக்கிற விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி கூட்டு உட்கார வச்சு இதுல இருந்து படிக்கிறேன். நான் தான் படமா போட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்ல, அது சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்படி நாம் கற்றுக் கொடுக்கணும்னு கூட ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவர், இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியாக இவர்கள் யாரும் தங்களுடைய பிள்ளைகளை உமக்கு ஏற்ற வயல வளர்க்கத்தக்கதாக ஆண்டவரை சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். ஒரு பரிசுத்த சந்ததி அவர்களிருந்து உருவாக வேண்டும். தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கனாலும் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தலையில கைய வச்சு
இந்த பிரச்சனைக்கு எனக்கு விடுதலை தரும் கத்தாரா பா ஷூலா மாராத்தியா. I rebuke any kind of sickness in the name of Jesus. If there is anyone with the financial problem, if the பண பிரச்சனைகள் இருக்குமானா அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. நேரத்தில் கேள்வியோடு இருப்பார்களானா அவர்களுக்கு பதிலை கொடுங்க. அல்லது குடும்ப பிரச்சனையோடு இருப்பார்களானா அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க. வியாதியில கஷ்டப்படுறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. பிள்ளைகளை நல் வழியில வளர்க்கத்தக்கதாக சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டுமா ஜெபிக்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவருடைய தேவைகளை சந்திங்க. வயது மூப்பு நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டுறேன். ஹீல் தம், டச் தம், ஹீல் தம், சுகப்படுத்துங்க. யெகோவா ஷம்மா, நீர் கூட இருக்க வேண்டுமா ஜெபி. ஒரு நீங்க நான் கூட இருக்கணுங்கிறத உணர்வை அவர்களுக்கு கட்டளையிடுங்க. யெகோவா ராஃபாக இருந்து சுகப்படுத்துகிறது. மேய்ப்பனாக இருந்து வழி நடத்த வேண்டுமாச்சு. ஆளுகை செய்யுங்க. யெகோவா நிசியாக இருந்து வெற்றியை கட்டளையிடுங்க. மழை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவ கிருபை இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமாக்கு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. Thank you all for coming.